அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சட்டங்களுடைய தலைப்பு தொடர்ச்சியா தான் நம்ம அடுத்த பாடம் பார்க்க போறோம். சட்டங்கள்ல நம்ம பல்வேறு பாடங்கள நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய அடுத்த ஒரு பாடத்த தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தூய்மை என்பது இஸ்லாத்தின் அரை பகுதி என்று சொல்லப்பட்டுள்ளது. உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை வணங்கி நல்ல அடியார்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். அல்லாஹ் நமக்கு தூய்மையான வாழ்க்கையை அருள்வானாக. ஆமீன். குளிப்பின் ஃபர்லுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு நீர் செலுத்துவது, உடல் முழுக்க தண்ணீர் ஊற்றி குளிப்பது, ஒரு ரோமம் கூட நனையாமல் இருக்கக்கூடாது. குளிப்பின் சுன்னத்தான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் சுத்தத்தை நியத் செய்வது, பிறகு இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது, பிறகு மறைவிடத்தை கழுவுவது, பிறகு உடலில் பட்டுள்ள அசுத்தங்களை கழுவுவது, பிறகு முழுமையாக ஒது செய்வது, பிறகு தலை மற்றும் வலது இடது தோள்கள் மீது 3 முறை தண்ணீர் ஊற்றுவது, பிறகு மீதமுள்ள உடல் மீது தண்ணீர் ஊற்றுவது. உடலில் மீது 3 முறை தண்ணீர் ஊற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுன்னத்தாகும். அத்துடன் நம்ம சோப்பு போன்றவற்றை பயன்படுத்தி உடலை தேய்த்து நல்லா நம்ம எப்பயும் குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கணும். மேலும் குளிக்கும் போது கிப்லாவின் பக்கம் முகத்தை நம்ம நோக்காமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா மிகுதமான உடல் திறந்த நிலையில இருக்கும்ல, அதனாலதான் ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் சுன்னத்தை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். சிறிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நேசத்தை பெற அது காரணமாகும். ஒருவர் ஏன் கிப்லாவின் பக்கம் முன்னோக்காம இருக்கணும் அப்படின்னா, குளிக்கும் போது கிப்லாவின் பக்கம் முன்னோக்க கூடாது. ஏன்னா குளிக்கும் போது உடல் திறந்த நிலையில இருக்கும். அதனால் கிப்லாவிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு சுத்தத்தையும் மரியாதையையும் அழகாக கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வின் அடையாளங்களை மதிப்பது ஒரு முஸ்லிமின் பண்பாகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல அடுத்த பாடம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.